அன்னைக்கு அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. எப்பவுமே வந்து ஜாயின் பண்ண உடனே வந்து 100 பிவி பண்ணிக்கிட்டு இருந்தேன். 3வது மாதம் என்னால் 100 பிவி பண்ண முடியல, பணம் இல்லை. அழுத சண்டை கட்டினேன். லாஸ்ட்டில் 500 ரூபா தான் இருக்குது, சரி எடுத்துகிட்டு போனாரு. அந்த 500 ரூபாய் கூட இன்னும் ஒரு 1000 ரூபா கொடுங்க, நான் வந்து ஒரு 60 பிவியாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கெஞ்சினேன். சரி ஓகே பண்ணிக்கலான்னு. லாஸ்ட்டில் பார்த்தா என்னாச்சு, அதுவுமே இல்லை. நான் சொன்னேன், ஒன்று நான் வீட்டுக்கு போயிருப்பேன், இல்லையா நீங்கள் இதுக்கு காசு கொடுத்துருக்கலாம், நான் அதையாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே இல்லாமல் என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி. 2வது சார் சொன்னார், சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அதுக்கு யார் டிக்கெட் புக் பண்ணவே பண்ணிக்கிங்கன்னு. அதுவுமே வந்து கேட்டுட்டு இருந்த செகண்ட் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுவுமே எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் நைட்டு சார் சொன்னாங்க ஒரு வார்த்தை மட்டும்தான், நாளைக்கு கோயம்பாளையத்தில் நடக்கிற இது யார் கலந்துக்கிறீங்களோ கலந்துக்குங்கன்னு. உடனே காலையில் அதே மாதிரி 4 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பஸ் மிஸ் பண்ணிட்டு 1 கிலோமீட்டர் ரோட்டுக்கு நடந்து வந்து தான் பஸ் ஏறினேன். அதனால தான் எனக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் இதில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இதில் தான் நான் வந்து கரூரில் வந்து 2 பஸ் மாதிரி வந்தாலும் 3 பஸ் மாதிரி வந்தாலும் இங்கே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நான் வந்து சொல்கிறது கண்டிப்பாக இதில் நான் ஜெயிச்சு காமிச்சிடுறேன். நான் எப்படி பைத்தியம்னா, ஒரு வேலை எடுத்துட்டேன்னா அதில் கண்டிப்பாக நான் பைத்தியம் தான். யார் சொன்னாலும் நான் அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன். எப்படி சொல்கிறது, அந்த லெவல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் பைத்தியக்காரி பட்டம் வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த வேலையை மும்முரமாக எடுத்து பண்ணுவேன். நான் ஒரு டைலர் தான். ஆனால் டைலரில் எனக்கு பேக் பெயின் வந்து நான் உட்காந்துருக்கும் போது அதே டைலர் வேலையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 15 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கின வீடு கட்டினேன். அதுவும் இன்னைக்கு என் கையில் இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து வெஸ்டேஜ்குள்ளே வந்துட்டேன். இன்னைக்கு நான் வெஸ்டேஜ் பைத்தியக்காரியே நிற்கிறேன். ஆனால் வந்து வெஸ்டேஜில் நான் கண்டிப்பாக அடுத்த லெவல் போய் காமிப்பேன், வெற்றி அடைவேன். எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. நீங்க சொன்ன 2 நாள் எனக்கு ஜெராக்ஸ் தான் கிடைச்சது, எது கிடைக்கல, எடுத்து வச்சிட்டேன். ஓகே ஜெராக்ஸ் எடுத்தாலே போதும், கலர் தான் எடுக்கணும்ல. சூப்பர், எக்ஸலென்ட். கண்டிப்பா நீங்க பெரிய லெவல்ல இந்த நெட்வொர்க்ல சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். நம்ம டீம்ல வந்து தாய்லாந்து டூருக்கு வந்து 125 பேர் மேல போயிட்டு வந்தாங்க. அதில் மோர் தென் கிட்டத்தட்ட வந்து 50 பேர் வந்து விமன். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். மேடம் சொன்ன மாதிரி தான், வீட்லேயே இருக்கிறாங்க, வெளி உலகமே தெரியாது. இந்த நெட்வொர்க் மூலிமா உள்ளே வந்து ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் உள்ளே வந்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஃபாரின் வெளிநாடு அவங்க வீட்டில் வந்து இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மதிப்பு, ஒரு பெரிய ஒரு அவங்க மேலே எந்த ஒரு ஒப்பீனியனுமே இல்லாமல் சாதாரணமாக பார்த்துட்டு இருந்த ஒருத்தவங்க அவங்க சாதிச்சு அவங்க வீட்டில் எத்தனை ஃபேமிலியில் என்ன பெரிய பெரிய படிச்சவங்க, பெரிய பெரிய வேலைக்கு போகிறவங்களால கூட போக முடியல வெளிநாடு, அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. அது பெரிய விஷயம் தானே. இப்போ இவங்களால முடியுமா அவங்களால முடியுமா அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கா? நம்ம எப்படி அவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும்? நம்மளால என்ன முடிவுங்கிறதா நம்ம யோசிக்கணும். யாரால வேணா என்ன வேணா இந்த உலகத்துல பண்ண முடியும். நம்பிக்கையோட நீங்க பண்ணுங்க. உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த நம்பிக்கை. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. உங்களை பத்தி நீங்க என்ன உங்களை பத்தி நினைக்கிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற யாராவது ஷேர் பண்ணுவோம் இந்த ஆண்டு?